அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி ஜாலர் முஸ்தஃபா தான் பார்க்க போகிறோம். ஜாலர் முஸ்தஃபாவுக்கு தேவையான உள்ளடம் ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் நறுக்கிக்கணும், கேரட் ஒன்று நறுக்கி எடுத்துக்கணும். ஜாலர் முஸ்தஃபா செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஒரு நறுக்கின தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். உள்ளடம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியை வச்சு சூடானதும் அதில் வெங்காயம் வதக்கிக்கணும். இது நல்லா செவந்து வந்ததும் இதில் கொஞ்சமாக கேரட், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா கலந்து வந்ததும் இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஜாலர் முஸ்தஃபாவுக்கு முக்கியமானது முட்டையை உள்ளடத்தில் கலந்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் முஸ்தஃபாவுக்கே நல்ல சுவையை கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிதமான சூட்டிலேயே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது ஆறுனதும் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஜாலர் மாவுக்கு வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் ஃபுல்லாக மைதாவை கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காய விழுதையும் இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். இதோட கொஞ்சம் சோம்புத்தூள் தேவையான அளவு கலந்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கணும். ஜாலர் மாவு அப்போ தான் நல்லா அழகாக வரும். அதுக்காக இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி கட்டிப்படாத அளவு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து தோசை ஊற்றுற அளவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஊற்றும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக ஊற்ற முடியும். இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் இந்த ஜாலர் மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதனையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு இதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு ஏனத்தில் தனியாக மாற்றி வச்சுக்கணும். இப்போ தோசைக்கல் வச்சு ஜாலர் ஊற்றுற டம்ளரில் ஜாலர் மாவை எடுத்து இது போல் வட்ட வடிவத்தில் தோசை போல் ஊற்றணும். தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் மாறுதலாக ஊற்றணும். அது போல் ஊற்றி எடுத்துக்கிட்டு இதை ஒரு தட்டையில் எடுத்து வச்சுக்கணும். இதே போல் 3 ஜாலர் ஊற்றிக்கணும். நம்ம செய்கிறது ஜாலர் முஸ்தஃபாங்கிறதுனால 3 லேயர் வச்சா தான் உள்ளடம் வச்சு மடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ 3 ஜாலர் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு உள்ளடம் வச்சுக்கணும். இப்போது ஜாலர் உள்ளடம் வச்சாச்சு. அதை 4 பக்கமும் உள்ளடம் பிரியாத அளவு மடித்து எடுத்துக்கணும். கரெக்டான அளவு மடித்து எடுத்துக்கணும். இது போல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒன்று சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். இதில் மேலே அந்த பிரியாததுக்கு முட்டையை கொஞ்சம் கலந்துக்கணும். முஸ்தஃபாவில் மேலே கொஞ்சம் முட்டையை தடவிக்கிட்டு தோசைக்கல்லில் 2 பக்கமும் பிரட்டி எடுத்துக்கணும். இதை நல்லா செவற அளவுக்கு 2 பக்கமும் பிரியாத மாதிரி பிரட்டி எடுத்துக்கணும். முட்டையை மேலே தடவுனா தான் முஸ்தஃபா பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் முட்டை மேலே தடவிக்கிறோம். இது உங்கள் வீட்டில் இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் நேரத்தில் செஞ்சு கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
நோன்பு திறக்கிறதுக்கு இது அருமையான ஸ்நாக்ஸாக வீட்டில் இருக்கும். இது போல் இன்னொரு முஸ்தஃபாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுலேயும் உள்ளடம் வச்சு 4 பக்கமும் மடித்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு திருப்பி எடுத்துக்கணும். இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையானதாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இது போல் முட்டை வச்சு செய்கிறது இது ஒரு வெரைட்டி. இது போல் சிக்கன் வச்சு செய்கிறதும் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.